அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அம்மா, என்ன குழம்பு வச்சுருக்கீங்க? கொஞ்சம் தாங்க. கேட்டபடியே வந்தான் மரகதத்தின் மகன் சுதன். வீட்டில் எதுவும் செய்யலையாப்பா? மரகதம் பரிவுடன் கேட்டாள். மதியம் ஆட்டுக்கறி சமைச்சோம், தீந்துடுச்சுமா. நீங்களும் அப்பாவும் வாரத்தில் 3 நாள் கறி இல்லாமல் சாப்பிட மாட்டீங்களே, அதான் கேட்டேன். இப்போதான்ப்பா நான் சாப்பிட்டேன். கொஞ்சமாக உங்கள் அப்பாவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். மரகதம் கூற சுதனுக்கு கோபம் வந்தது. அப்போது உனக்கு புருஷன்தான் பெருசு இல்லை? வேகப்பட்டவன். அதனால தான் என் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு ஒரே வீட்டை 2ஆக பிரித்து எங்களை பின்னுக்கு அனுப்பிட்டேன். மனைவி அப்போவே சொன்னா, உங்கள் அம்மா வீட்டில் எதுவுமே கேட்காதீங்கன்னு. பிள்ளை பாசமும் இல்லாத உங்கள் வீட்டுப்படி மிதித்தது என்னோட தப்பு என்று சொல்லி விருட்டென்று வெளியேறினான் சுதன். சுதனின் மனைவி மாலாவுக்கு மரகதத்தை கண்டாலே சுத்தமாக பிடிக்காது. காரணம், சம்பிரதாயம், பக்தி, மரபு, சாஸ்திரம் இத்தியாதிகள் அத்தனையும் முறைப்படி கடைபிடிக்கும் மரகதம் தன்னைப் போலவே மாலாவும் இருக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டாள். ஆனால் மாலாவோ நவீன கால பெண்மணி. உல்லாசம், சினிமா, ருசியான உணவு, ஆடம்பரம் இதைதான் விரும்புவாள். எப்படியும் மாலா தன்னை மாற்றிக்கொள்ளுவாள் என நினைத்த மரகதமும் கால மாற்றத்தை உணர்ந்து அனுசரித்த போதும் மாலா திருந்தவில்லை. மாமனார் மாமியார் தொல்லையின்றி தனி குடித்தனம் போக தீர்மானித்து மாலா சுதனிடம் சொன்னாள். அவன் அம்மாவிடம் சொல்ல மரகதம் முடிவாகவே மறுத்துவிட்டாள். இருப்பதோ ஒரே பையன், அவனையும் பிரிந்திருந்து வாழ்வதா என்கிற மனக்கஷ்டம் அம்மாவுக்கு. சுதன், நீ தனியாக போனால் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கப்பா. பரவாயில்லம்மா, நீங்கள் எங்களை பேசாமல் இருந்தால் அதுவே போதும். இந்த வீடு யாரோடது? உன் மனைவியோட வீடு தானேப்பா. அதை பொறுப்பாக மாலா தானே பார்த்துக்கணும். அதுக்காக உங்களோட பழைய பஞ்சாங்கத்தை எல்லாம் அவளை பார்த்துக்க சொன்னால் அவள் பார்க்க மாட்டா. இந்த வீட்டை நீங்களே பார்த்துக்குங்க, நாங்கள் தனியாக போயிடுறோம். ஏற்கனவே உங்களுக்கும் மாலாவுக்கும் ஆகலைன்னு என் காது படவே அக்கம் பக்கம் பேசுகிறாங்க. மறுத்து பேசிய சுதனிடம் மரகதத்தால் வாதாட இயலவில்லை. மாலாவும் விடவில்லை. வேண்டுமென்றே ஒரு முறை திட்டமிட்டு சண்டை போட்டு பழியை மரகதத்தின் மீது போட்டு தனி குடித்தனம் போக முயன்றாள். பழியை தன் மீது போட்டுக்கொண்ட மரகதம் பின் வீட்டிலேயே அவர்களை தனியாக இருக்க வைத்து விட்டாள். தேவைக்கு மட்டும் பெற்றோரை தேடி வருவான் சுதன். மாலா மட்டும் வைராக்கியத்தில் இருந்தாள். மரகதம் ஏதாவது செய்து ஆசையோடு கொடுத்து அனுப்பினால் கூட வாங்க மாட்டாள். அவளும் எதுவும் தரமாட்டாள். வாரத்தில் பல நாள் இறைச்சி எடுக்கும் மாலா மாமியாருக்கு எப்போதாவது சுதன் கொடுத்தனுப்ப சொன்னால், அவங்க என்ன ஆக்காம திங்காமையா இருக்காங்க, ஏன் தரணும் என்பாள். மாலாவிடம் வந்த சுதன் நடந்ததை கூறும் முன்னரே, இந்த பக்கம் உங்கள் அம்மா சொன்னது எனக்கு கேட்டுச்சு. நாம் இருந்தால் செலவுன்னு நினச்சி தானே நம்மளை தனியாக அனுப்பிட்டாங்க. மேலும் கொம்பு சீபி விட்டாள் மாலா. இனிமே யார் அங்கே போக போகிறா என்றான் சுதன். அதை கேட்ட மரகதத்துக்கு இடி தாக்கியது போல் இருந்தது. இரவு வேலை முடிந்து வந்த சுதனின் தந்தை சிவராமனுக்கு சாப்பாட்டை எடுத்து வைத்தாள் மரகதம். அதேவேளை பின்புறம் உறக்கம் வராமல் படுக்கையில் அமர்ந்து சிகரெட் புகைத்து கொண்டிருந்தான் சுதன். சாப்பிடத் தொடங்கிய சிவராமன் குழம்பை பார்த்ததும் முகம் சுளித்தார். என்ன மரகதம், நேற்று வச்ச பழைய சாம்பாரையே வச்சிருக்க, மெதுவாக பேசுங்க என்றவள் நடந்ததை விளக்கி, பழசை தர மனசு வராமல் தாங்க அவங்ககிட்ட பொய் சொன்னேன். நீ எதுக்காக மரகதம் பொய் சொன்ன? பின்ன அவங்க தனியாக போனதிலிருந்து நாம் கறியே எடுக்கிறதில்லன்னு சொல்கிறீங்களா? அதை கேட்டால் அவன் சங்கடப்பட மாட்டானா? நம்மளை மதிக்காமல் போன அவனுக்காக நாம் ஏன் பத்தியம் இருக்கணும் மரகதம்? இனிமே நீயும் கறி எடு, நாமளும் வாய்க்கு ருசியாக சாப்பிடுவோம். புரியாமல் பேசுகிறீங்களே. அவங்க சாப்பிட்டா ஒன்றும் இல்லைங்க, நாம் சாப்பிட்டா அக்கம் பக்கம் என்ன பேசும்? இவங்க வக்கனையாக திங்கிறதுக்கு தான் மகனையும் மருமகளையும் தனியாக அனுப்பிட்டாங்கன்னு புரணி பேசாதா? ஏற்கனவே எனக்கு கெட்ட பேர், இப்போ இதுவும் தேவையா? சண்டை போட்டது மாலா, எதுக்கு பழியை நீ சுமக்கணும்? உன்னை அடிச்சிட்டு போன அவனுக்காக ஏன் நீ பத்தியம் இருக்கிற? அவங்களோட மகிழ்ச்சிக்காக உன்னோட நிம்மதியை நீயே அழிச்சிக்கிற மரகதம். நீ இவ்வளோ செஞ்சும் அவன் உன்னை நினச்சி பார்த்தானா? பிள்ளை பாசமே இல்லாதவன்னு சொல்லியிருக்கானே. வாயில் சொல்கிறதெல்லாம்
நிஜமாயிடுமாங்க? அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணுங்க. அதுக்காக நான் எதையுமே தாங்கிக்குவேங்க என்றாள் மரகதம். முழுவதும் கேட்ட சுதன் கட்டிலில் கண்ணீரோடு கற்சிலையாய் அமர்ந்திருந்தான். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.